அப்போ இதனாலதான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே ஐபிஎல் விளையாட மாட்டாங்களா? சரியா நவம்பர் 26, 2008 நம்ம மும்பைல உள்ள நிறைய இடங்கள்ல தீவிரவாதிகளோட மோசமான தாக்குதல் நடந்துச்சுங்க. இந்த ஒரு தாக்குதல்னால அன்னைக்கு நம்ம இந்தியால மொத்தம் 166 பேர் இறந்து போனாங்க. அப்படி அந்த இறந்து போன லிஸ்ட்ல நம்ம இந்தியாவை சுத்தி பார்க்க வந்த ஃபாரினர்ஸும் உண்டு. இதுக்கப்புறம் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு தான் காரணம். 10 தீவிரவாதிங்க பாகிஸ்தான் நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு கப்பல்ல வந்துதான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க. நம்ம இந்திய அரசு விசாரணையில கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சு நம்ம இந்தியா பாகிஸ்தான் அரசு கிட்ட இந்த தாக்குதலை நடத்தினவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் அந்த கோரிக்கையை பெரிய லெவல்ல கன்சிடர் பண்ணாதனால டென்ஷன் ஆன நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இருந்த கொஞ்ச நஞ்ச ரிலேஷன்ஷிப்பை மொத்தமா கட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் அதுல கிரிக்கெட்டும் ஒண்ணு. இதுக்கப்புறமா தான் இந்தியா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் தனிப்பட்டு நடக்கக்கூடிய ஓடிஐ டெஸ்ட் மாதிரியான தொடர் மேட்சஸ் விளையாட மாட்டோம்னு சொல்லி கம்ப்ளீட்டா மறுத்தாங்க. இப்போ வரைக்குமே விளையாடுறது இல்ல. அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்து அடுத்த வருஷம் 2009 ஐபிஎல் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒருத்தர கூட எந்த டீமே ஏலத்துல எடுக்கல. 2008 ஐபிஎல்ல முதல் சீசன்ல ஷோயித் அக்தர், சாயிட் அஃப்ரிடி மாதிரியான ஒரு சில பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. ஆனா 2009 ஐபிஎல்ல இருந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே ஐபிஎல் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசிசிஐ கம்ப்ளீட்டா பேன் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே அந்த பேன் கண்டினியூ ஆகுதுங்க.